மகாராஜா, வானின் விசித்திரங்கள் நம் ராஜ்யத்தின் அழிவீனத்திற்கான அறிகுறி. அழிவீனமா? அதே. அவை 400 வருடங்களுக்கு ஒரு முறை சம்பவிக்கும் அஷ்டகிரக கூட்டணி. 8 கிரகங்களும் பூமியின் நேர்கோட்டில் வந்து பட்ட பகலிலேயே கண்களில் பிரகாசமாக பார்க்கும்படி ஜொலிக்கும். இது நடந்த 3வது நாளில் ஒரு விண்கல் பூமியை தாக்கும். யுவராணியின் ஜென்ம நட்சத்திரப்படி அது நமக்கும் நம் ராஜ்யத்திற்கும் கொடிய கேடுகளை விளைவிக்கும். இந்த பேரழிவில் மீள மார்க்கமே இல்லையா குருதேவா? அது எந்த ரூபத்தில் சம்பவிக்கும் என்பது மூடு மந்திரம். ஆம் மகாராஜா, அதற்கான அறிகுறிகளை ஒற்றர்களின் ஓலையில் படித்து பார்த்தேன். உதயகிரியின் எல்லையிலே சுமார் 1,00,000 சைன்யத்துடன் ஷேர்கான் தாக்க தயாராக உள்ளது தெரிகிறது. ஷேர்கான் ஷேர்கான் யார் மகாராஜா? பாரத தேசம் அனைத்திலும் தனது குடி ஒன்றே பறக்க வேண்டும் என்ற வெறியோடு சுற்றி வருபவன், மகா கொடூரன். ஷேர்கான் கண்ணில் படும் சாம்ராஜ்யம். அவன் படைபலத்துக்கு பயந்து ஒடுங்கி அடிமையாய் மாற வேண்டும். எதிர்ப்பவர்கள் சர்வநாசமாக வேண்டும். இப்போது அந்த சூறாவளி நம்மீது வீசப்போகுது குருதேவா. शाजिद जी साहब। उदयगिरी, वाह क्या खूबसूरत है. உஸ்மான். ஜி சாப். இன்னும் ஒரே வாரத்தில் அந்த கோட்டை மீது நம் கொடி ஏறியாகணும். வாரம் வரைக்கும் எதுக்கு சேர்க்கான் சாப்? உரப்பட்டன்னா ஒரு நாளே அதிகம். நை உஸ்மான், உன் யூகம் தவறு. பயம் என்பதே அறியாதவர்கள் நாட்டினர். அங்கே சைனியங்களை வழிநடத்தும் வீரனை அறிவாயா? சகாப்திய வம்ச சூரன் ராஜ பார்த்திபன். ராஜ பார்த்திபன் वो भगवान है क्या? அவனுக்குள்ளேயும் கத்தி இறங்கனா வர்றது ரத்தம் தானே மான் சிங்? நிஜம்தான் கான் சாப். ஆனா கத்தியை இறக்க ஆம்பளை வேணுமே. இதுவரை அந்த வம்சத்தில் ஒருவர் கூட 30 வயதுக்கு மேல் உயிர் வாழல. சாவென்பது அவர்களுக்கு சாதாரண உறக்கம். அந்த வம்சத்தில் ஒவ்வொருவனும் 100 பேருக்கு யமனாகித்தான் சாவான். याद रखो मान सिंह, अभी ये शेर खान नया इतिहास लिखेगा. இந்த யுத்தம் முடியறதுக்கு முன்னால அந்த ராஜ பார்த்திபனை நான் கத்தம் செய்வேன். அது மட்டுமல்ல, 100 பேருக்கு அவன் யமனா இருப்பாங்கிறவன் பிரமைய கூட கத்தம் செய்வேன். ஏ அலாக்கி கசம். சகாப்திய வம்சம் 100 பேருக்கு யமனா ஒரு சூரன். ராஜ பார்த்திபன். கூறி தப்பிருச்சுமா. என்னம்மா இது? கொஞ்சம் கவனம் வேண்டாம். அப்படி இப்படி தள்ளாட்டம் ஏன்? சரி நகர். சரி, வேறுடை மாற்றுவா.
பார்த்திபா, வரக்கூடிய எதிரி பின்பக்கமும் பாயக்கூடும் என உதயகிரி யுவராணி உணர வேண்டியது முக்கியமான அம்சம். அதை தடுக்கத்தான் நீ உள்ளாயே. இந்த ராஜ்யத்தை ஆளப் போகும் மகாராணி யாரையும் சார்ந்திருப்பது தவறு. மனது சஞ்சலித்தால் குறி தப்பிவிடும். எனக்கு சரியாக வரவில்லை, நீ பயிற்சி கொடு. கண் பார்வை இலக்கின் மீது வை. குரல் கொடுத்தால் குட்டி நாயாக ஓடி வந்து நாக்கை தொங்கவிடும் வேலையாள் ராஜகுமாரிக்கு நீ வில்வித்தை கற்பிப்பதா? மித்ரா, மாமா, யுத்த வித்தையை நீ கற்க ஆசை என்றால் இந்த ரணதே பில்லா உள்ளான் தாத்தன் சரித்திரத்தில் பிழை போட்டும் இந்த பெட்டையிடமா கற்றுக்கொள்வது? ஸ்ரீ 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 விக்ரம் சிங் மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார். விக்ரம் சிங் மகாராஜா. ஷேர்கான் நம் மீது படையெடுத்து வருவதாய் செய்து வந்துள்ளது. இதுவரை இந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற வந்தது உன் வம்சத்தினரே. என் நம்பிக்கை உண்மையில் தான் பார்த்திபா. என் மீதுள்ள நம்பிக்கையை நிலைநிறுத்த என் பிராணத்தை அர்ப்பணிப்பேன் மகாராஜா. தந்தையாருக்கு ஒரு இனிய செய்தி. இந்த யுத்தத்தில் நானும் பங்கேற்கிறேன். குறி தப்பாத அம்பைய பார்த்திபன் இப்போது பழக்கி விட்டார். காண்பிக்கவா? ரொம்ப அழகா இருக்குமா? நிறைய அர்த்தம் இருக்கும் போல இருக்கு. தன் பிரியமானவளை கைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக விலையாக தன் உயிரையே தியாக பரிசாக தரும் வீரன் என் பார்த்திபன். இதயராணி எங்கிருக்கிறார்? ஐயோ ஐயோ, நில்லுங்கள் நில்லுங்கள். இது யுவராணியின் அந்தரங்க அந்தப்புறம். இங்க ஆண்கள் வரக்கூடாது. இங்கே வந்தவன் யுவராணியின் வருங்கால மாப்பிள்ளை. உன் யவ்வனம் தான் என்னை பைத்தியமாக்குகிறது. உன்னிடம் இந்த பழத்திற்கே பசியெடுக்கும் பழங்கள் இருக்கு. ரசம் பிழிந்தால் அது ஒரு ருசி. அதையே கடித்து கடித்து தின்றாலோ மற்றொரு தனி ருசி. உனக்கு என்ன திமிர் இருந்தா இப்படி கத்தி வீசுவ? இதில் எவராவது விஷம் கலந்திருந்தா நீர் பரலோகம் போயிருப்பீர். அந்த புற விதியை நீர் மீறியிருந்தாலும் ராஜ விஸ்வாசி நான் பாதுகாப்பேன். நான் பரீட்சித்த பின் நீர் உண்ணலாம். இப்பொழுது ருசியுங்கள். பணியால் எச்சில் நான் தின்பதா? நான் ருசிக்கிறேன். நான் ஏதொன்று வேண்டுமென நினைத்தாலும் அதை அடைந்தே தீருவேன்.
குறித்து வைத்துக் கொள் பார்த்திபா. விடிந்து போட்டி பூர்த்தியாகும் முன்னர் உன் சாவுக்கு கதவுகள் திறந்திருக்கும். இப்பொழுதே போட்டியின் இரண்டாவது வீரன், எதிரிகளின் சிம்ம சொப்பன சூரன், சகாப்திய வம்சத்தின் நம்பிக்கை நாயகன் ராஜ பார்த்திபன். ராஜ பார்த்திபன், அதோ பார்த்திபன். போட்டியில் யார் ஜெயிப்பாரோ அறிய பிரஜைகளைப் போல நானும் வெகு ஆவலாக உள்ளேன். போய் ஆரம்பியுங்கள். எங்கள் போட்டி தொடங்கும் முன் பிரஜைகளுக்கு தெரிய வேண்டியது மற்றொன்று உள்ளது மகாராஜா. என்ன அது? மன்னரை அடுத்து இந்த சிம்மாசனத்தை அலங்கரிக்கும் வாரிசு யார்? அர்த்தமற்ற சந்தேகம். ராஜாவிற்கு பின்னர் இந்த சிம்மாசனம், ராஜ்ய அதிகாரம் யுவராணி மித்ரதேவியதே. ஆணையிடுங்கள் மகாராஜா. பார்த்திபா, அத்துமீறின ரணதேவ், இந்த துச்சாதனத்தின் அர்த்தம் என்ன? அர்த்தம் உள்ளது மகாராஜா. நாளைய பொழுதின் மகாராணியார் ஆபத்து எதிர் வந்ததும் கண்களை மூடி உடலை போர்த்திக் கொண்டாரே ஒழிய பாவம் கத்தி தேடவில்லை. ஆண்மகன் ஒருவனை எதிர்க்க துணியாதவள். ராஜ்யத்தை காப்பது சாத்தியமா மகாராஜா? நாட்டின் எல்லைகளை ஷேர்கான் சைனியம் சுற்றி வளைத்துள்ளது. பிரஜைகள் பயத்தில் வெலவெலத்து போயுள்ளனர். இப்படி ஒரு நிலையில் போட்டி நடக்க வேண்டியது எங்களில் யார் வீரன் என்பதற்காக அல்ல, யுவராணிக்கு வரப்போகும் இளவரசனுக்காக நடக்கலாம். சிம்மாசனத்தை அலங்கரிக்கும் வாரிசு யார் என தெரிந்து கொள்ள நடக்கலாம். அந்த மேலாடையை எடுத்து வந்து அவள் கௌரவத்தை நிலைநாட்டுபவனுக்கே மித்ரதேவி உரியவள். நான் செய்தது தவறென்றால் இங்கேயே என்னை தூக்கிலிடுங்கள். இல்லை, போட்டியை அங்கீகரியுங்கள். ஒப்புதல் தானே மகாராஜா? பிரஜைகள் உங்கள் தீர்ப்பை எதிர்நோக்குகின்றனர் மகாராஜா. மௌனம் காப்பதே மகாராஜா? நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. சொல்லுங்கள். தோற்றவனுக்கு தண்டனை. என் நாட்டை விட்டே ஓட வேண்டும். சபாஷ்! என்ன தோக்கடிச்சிட்டு ராஜ்யம் விட்டு நான் மூட்டை முடிச்சோட நீ அவன் கூட. அசல் அவன் பிணமாதான் திரும்பி வருவான் பா. ஆனா இவனை நான் உயிரோட தான் கூட்டு வருவேன் யுவராணி. ஜனங்க சீனு துப்பி பெண்கள்லாம் மண்ண வாரி தூவி இவன் தலை தொங்க போட்டு போறதை நீங்க பார்த்து ரசிக்கணும். யுவராணியின் மேலாடையுடன் வந்து யார் இந்த கோட்டை முதலில் தாண்டுகிறார்களோ அவரே வெற்றி திருமகன். பிரஜைகள் அனைவரும் பார்த்திபனே ஜெயிப்பான் என கோஷமிடுகின்றனர் மன்னா. எப்படியும் அவனே ஜெயிப்பான். நிஜம். ஜெயிப்பது யாரென எனக்கும் தெரியுமா மந்திரி? வாங்கடா.
பார்த்திபா, நீ பெயருக்கேற்ற தைரியம் உள்ளவன், இதயத்திலும் இரக்கம் உள்ளவன் என்று எனக்கு தெரியும். இப்போது என்ன செய்ய போகிறாய்? குதிரைகளின் பிராணம் காப்பாயா, இல்லை ராஜகுமாரியின் மானம் காப்பாயா? என்ன செய்வாய்? பாஷா! வீசுடா பாஷா! பாஷா, யுவராணி மானம் காப்பாத்தணும். இல்லனா நீ காப்பாத்தன என் பிராணத்துக்கு அர்த்தம் என்ன இருக்கு? சல். அவர்கள் வருகிறார்கள். மித்ரவிந்தா எனக்கு மேலாடை ரணதேவ் கையில் உள்ளதேம்மா. ஜெயிப்பது பார்த்திபனே. வெற்றி எனது. பார்த்திபன் ஜெயிப்பார்னு அவ்வளவு கச்சிதமா எப்படி சொன்னீங்கம்மா?